இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 10. என்னடா இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கானு நினைக்காதீங்க. ஸோ பயங்கரமாக குளிருது. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 10. என்னடா இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுக்கானு நினைக்காதீங்க. ஸோ பயங்கரமாக குளிருது. பயங்கரமாக குளிருது. முடியல அந்தளவுக்கு ரொம்ப இங்கே இருங்க. உள்ளே நம்ம இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயே ஹங்கர் ஸ்டேஷனோட டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட டிஷர்ட் 2 போட்டிருக்கேன், சேஃப்டி போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்கின் போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளிருது. கால்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியாத்தில் இருக்கோம், சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்குமா. கிளைமேட் சொல்லவே முடியல. நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்றேன் பாருங்கள், இந்த சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அந்த அளவுக்கு குளிருது. நான் இந்த 2 விரல், ஏன்னா இந்த க்ளவுஸ் ஃபுல்லாக கவர், இந்த 2 மட்டும் தான் ஓப்பனில் இருக்கா. இந்த 2 வழியாக காற்று உள்ளே போய் பயங்கரமாக குளிருது. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 10ங்க. ஆமாங்க, ஏதோ 10 நாள் நல்லபடியாக வீடியோஸ் போட்டு கொண்டு வந்துட்டோம். டே 10 தான் இன்றைக்கி. போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி, சரி 8வது நாள் வீடியோவில் வந்து ஒரு வேலையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸ்டார்டிங் இன்ட்ரோ பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வேலையை பற்றி அந்த வீடியோவில் நான் பேசலை. எதுக்காகன்னா அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கல அந்த டைமில். நான் டக்குன்னு பார்த்து டக்குன்னு தான் பண்ணேன், கிடைக்காம போயிடுச்சு. ரெண்டாவது எப்படி நான் இது பண்ணலாம், எப்படி உங்களுக்கு கன்வே பண்ண முடியும், ஏன்னா பாதி இதுவும் பண்ண உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த வேலையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th டிப்ளமோ, அப்புறம் எனி டிகிரி, சரிங்களா, படிச்சிருந்தீங்கன்னா பார்த்துங்க. உங்களுக்கு இந்த வேலை ஓகேனா மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம டிகிரி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வேண்டாம். இல்லை ப்ரோ எனக்கு வேலை வேணும், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகயாவது பண்ணணும், 1 year இல்லை 2 year பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வேறு வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோட நோக்கம் வேலை இல்லாமல், இந்த 10th 12th டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க, பாஸ்போர்ட் வச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தயவுசெய்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் தேவைப்படும். ஏன்னா வந்து இது வந்து துபாயில், சரிங்களா, சவுதி அரேபியாவில் இல்லை, துபாயில் இந்த வேலை. ரொம்ப நம்பிக்கையான ஏஜென்ட் தான். நம்பிக்கை தைரியமாக பண்ணலாம். எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டதில் அதே ஏஜென்ட்ஸுக்கு தான் நம்ம வீடியோ போட்டோம். நம்ம அண்ணன் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெலிவரி பாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நிறைய பசங்க இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணாங்க. வந்துட்டாங்களா இல்லைன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, என்னாச்சு ப்ரோ அந்த பசங்களாம் வந்துட்டாங்களா அப்படின்னு. எல்லா பசங்களும் பக்காவாக வந்துட்டாங்க, ஒரே ஒரு பையனை தவிர. ஸோ அந்த பையனுக்கு ஏதோ ஃபேமிலி பிரச்சனை, அவன் இடையிலே காசை வாங்கிட்டான், அதனால் அவனை தவிர மீதி எல்லாரும் பக்காவாக வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் 5 பேர் வந்தாங்க, செகண்ட் செட்டில் 45 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 50 பேர் பார்த்திங்கன்னா இங்கே சவுதி அரேபியா வந்திருக்காங்க. அதுவும் நம்ம வீடியோ பற்றி எனக்கு எதில் இப்போ என்ன அமௌண்ட் கிடச்சிருந்தாலும் எனக்கு அதில் சந்தோஷமே இருந்திருக்காதுங்க. இப்போ என்னால் ஒரு 50 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் என்ன, அந்த 50 பேரும் கவனமாக வேலை பார்த்துட்டு கவனமாக இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான். ஏன்னா இங்கே வண்டி ஓட்டுறதா ரிஸ்க். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்திருக்காங்க. மிச்சம் இல்லை இப்போ 25 பேர் காருக்கு வந்திருந்தாங்க, 17 பேர் பைக்கு, மிச்சம் 2 பேர் டவுட்டில் இருக்காங்க, பைக்கு போகலாமா கார் போகலாமான்னு ஒரு டவுட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 50 பேருக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் துபாயில் பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வேகன்சி வேலை எடுத்து கொடுத்துருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோவில் நிறைய பேருக்கு நல்லது நடக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் தரணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், அந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேறு ஆல்ரெடி இந்த மாதம் கிவ்அவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேமெண்ட்டு 10,000 ரூபா, 8,000 ரூபா, 5,000 ரூபா, ஸோ மொத்தம் 3 கிவ்அவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கிவ்அவேக்கு என்னன்னா, நம்ம இப்போ டெய்லியும் போடுற டிசம்பரில் டெய்லியும் போடுற வீடியோலலாம் ஒரு ஈமோஜி இருக்கும். அந்த ஈமோஜி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு மாதத்தோட கடைசியில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த கிவ்அவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிவ்அவேயோட ரூல்ஸ். ஆனால் இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, நில்லுங்க, இவன் வேறு நானும் வரேன் இவனும் வரான், நான் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், கண்ணு தெரியல அவனுக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணியிருக்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த 2 பண்ணியிருந்தால் போதும். அதுமாதிரி வீடியோ போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அமௌண்ட் பெருசு பார்த்தீங்களா, 10,000 ரூபா, 8,000 ரூபா, 5,000, 3 அமௌண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிவ்அவேயும் அனுப்பிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க, இன்றைக்கி அது என்ன வேலை, என்ன ஏஜென்சி, எவ்வளோ செலவாகுது, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ,
சேலரி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், என்ன வேலை, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பக்காவாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக செகண்ட் ஆர்டர். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன 3:17 ஆகுதுங்க. எவ்வளோ தூரம் போட்டிருக்கு? ஓ, அந்த பக்கம் போட்டிருக்கா. நான் ஆர்டர் வந்த உடனே இந்த பக்கம் போட்டிருக்குன்னு நினச்சேன். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட் சைடில் போட்டிருக்கு. ஏன்னா இந்த வழியாக போனால் யூட்டர்ன் போட முடியாது. நம்ம கீழே இறங்கி அதில் போயிட்டு மாடி கால் ஸ்லிப்பு சடார்னு பெட்டி ஒரு சைடு சாஞ்சிட்டு என்ன ஆயிடுச்சு. தோழியாக போயிட்டு ஃப்ரீ யூட்டர்ன் போட்டு போயிட வேண்டியதான். பசிக்குதுங்க, வயிறு வேறு கடன்னு சவுண்டு வருது. டைமு 3 மணி ஆகிட்டா. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் தொடர்ந்துருக்கும். ஒரு 4 மணிலேருந்து நைட் வரைக்கும் தொடர்ந்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கோட இங்கேருந்து ஆர்டர் வராது. ஸோ நம்ம வந்து யாஸ்மின் போயிடணும். ஏன்னா நம்ம நேற்று யாஸ்மினில் தான் ஆர்டர் எடுத்தோம். அதனால் கடன்னு வந்துச்சு. நம்ம இன்றைக்கும் அதே மாதிரி நினச்சி போகணும். பட் கிடைக்குமா இல்லையான்ட்டு கடவுள் கையிலையும் தான் இருக்குது. பார்க்கலாம். கடவுள் சப்போர்ட் பண்ணுவார், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். கடவுளே சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? ரோட்டில் நீ படி தூங்கிட்டானா? ஜிஎம்சி வேர்ல்டில் இருக்க மோஸ்ட்லி கார் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது 1-2 கார் நான் பார்க்குறேன். ஆர்டர் முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:34 ஆகுது. நேற்று இந்த டைமில் நம்ம வந்து 3 ஆர்டர் முடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். 3 ஆர்டர் முடிச்சு 4வது ஆர்டர் பிக் பண்ணி வச்சிருந்தோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கும் எப்படியா கம்பல்சரி ஒரு 15க்கு மேலே பண்ணோம். நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா 16 ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 1 மணி வரைக்கும் டைம் இருந்துச்சு. சரி ஒரு ஆர்டர் எடுக்கலாம்னு நினச்சேன். என்னோடய வயிறு இல்லை வேண்டாம் ரூம் போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி என் வயிறு தூண்டி விட்டுருச்சு. உடனே நான் அப்புறம் நேராக ரூம் போயிட்டு சாப்பிட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று 12 மணிக்கு பிறகு ஒரு ஆர்டர் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பண்ணலாம். மேபி நாளையிலேருந்து இன்றைக்கி நைட்லேருந்து ட்ரை பண்ணலாம். நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அப்படியே ரூம் போயிட்டோன்னு வைங்களேன். ஏன்னா நம்ம 1 மணிக்கு வேலை பார்த்தாலே ரூம் போகிறதுக்கு 2 மணி ஆயிடுங்க. அப்புறம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு 2:30 ஆகிட்டுன்னு வைங்களா. திருப்பி காலையில் எழுந்திக்கணும். ஸோ 8 மணி நேரம் தூக்கம் கம்பல்சரி வேணும் இந்த ஜாபுக்கு. 8 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் ரொம்ப சந்தோஷம். பட் 8 மணி நேரமே ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. யாராவது ஒரு ஆள் எழுப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரூமில் சத்தம் போடுறது, லைட்டு. நானே நல்லா சத்தம் போடுவேன், நான் இல்லைன்னு சொல்ல. பட் தூங்குனதுக்கு பிறகு நம்ம யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் தூங்குனதுக்கு பிறகு தான் டிஸ்டர்ப் அதிகமாக நடக்குது. நாங்கள் இங்கே ரூம்காரங்க இல்லை, வெளி ரூம்காரங்க, பக்கத்து ரூம்காரங்க, வெளி ரூம்காரங்க கதை ஒழுங்காக போட்ட மாட்டேங்கான்லி. அது டொம்முன்னு வந்து நம்ம இதுல இருந்து அடிக்கும்போது நம்மளுக்குள்ள வைப்ரேட் ஆகுது. வெளியே இருந்தாலுமே சத்தமாக பேசும்போது நமக்கு இதாகுது. வண்டியை போட்டு திருக்கிட்டா காணலுக்கு காலங்காத்தாலே ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. பார்த்து பண்ணணும். பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போக போகிறோம்? இப்போ இதில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம், ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு மிச்சம் என்ன வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆர்டர் வந்துச்சுன்னா ஆர்டர் எடுத்துருவேன், ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டேன். ஆர்டர் வந்தால் எடுத்துருவேன், இல்லைனா அப்படியே கேரளா ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்து சாப்பிடும்போது பிரேக் எடுத்துக்கிடுவோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்து ஆர்டர் வந்துட்டு வைங்களேன், சாப்பாடே ஒழுங்காக பண்ண முடியாது, ஆர்டரே எடுக்க போக முடியாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி சாப்பிட உட்கார்ந்த பிறகு என்றைக்குமே அந்த சாப்பாடு மேலே தான் நம்மளுக்கு முழு கவனம் இருக்கணும். அந்த சாப்பாடு நம்ம ஒழுங்காக சாப்பிடணும், சவிச்சு சாப்பிடணும், பொறுமையாக சாப்பிடணும். இந்த மாதிரி பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆர்டர் இருந்துச்சுன்னா கடமை முக்கியம். அப்போது ஆர்டர் சரியா சாப்பாடு கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு மைண்டை மாற்றிக்கலாம். பட் இப்போ வரைக்கும் நான் ஆர்டர் வரல, பார்ப்போம். பர்கர் சாப்பிடணுங்க. பர்கர் சாப்பிட்டு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சாப்பிட்டேன், அதுக்கு மேலே செலிக்க சாப்பிட்டேன். இப்போ 2 வாரமாக பர்கர் சாப்பிடல, ஒரு 15 நாளாக சாப்பிட முடியாமல் இருக்குது. கையில் காசு இல்லையா, சேலரின்னு வரல. ஸோ சேலரி வந்தோடனே பர்கர் ஒரு 2-3 பர்கர், 2-3 வாங்கினா 2-3 ஒரே கடையில் இல்லை. ஒன்று ஹெர்ஃபீல் வாங்கணும், இன்னொன்று வேக்யூவில் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்கில் ஆமாம், பர்கர் கிங்கா பர்கர் ஏதோ ஒரு பர்கர், அது 3 பர்கர் 3 கடையில் சாப்பிட்டா இந்த மாதம் செட்டில். அப்புறம் அடுத்த மாதத்துக்கு பார்த்துக்கலாம். என்னடா பர்கர் சாப்பிட்றதுலாம் ஒரு விஷயமானு கேட்டால் நீங்கள் நினைப்பீங்க சாதாரணமாக. ஒரு பர்கர் 37 ரியால்னா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? 600 ரூபா ஆச்சு. இப்போ அது ஒரு பர்கரு, அப்போ 3 பர்கர் நினச்சி பாருங்க.
ஆமாம் லேண்ட் க்ரூசர். அது ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. 1.1 கிலோமீட்டரில் இருக்குது. 1 கிலோமீட்டர் போய் பிக்கப் பண்ணோம். ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம நேற்று போனோம் தெரியுமா, போலீஸ் பிடிச்சிச்சு பார்த்தீங்களா நம்மளை, அந்த லைனுக்கு போனோம் ட்ராப் பண்ணுறதுக்கு. பட் பரவாயில்ல, ஆர்டரே இல்லைங்க இந்த டைமில். கொஞ்ச நாள் இனிதான் ஆர்டர் வரும். 5 மணிக்கு பிறகு ஆர்டர் கொஞ்சம் வரும். இப்போவுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வீட்டில் 3வது ஆர்டர் கொடுத்தோன்னே ஆர்டர் வந்துருச்சு. அதனால் ஆர்டர் இனிதான் வரும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் கொடுத்துட்டு மேலேருந்து கீழே இறங்கிட்டோன்னீங்களா நிறைய ஆர்டர் எடுக்கலாம். சரிங்களா? நேற்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம். 2 மணி நேரம் பேசணுமா, அப்படி பேசி நம்ம 16 ஆர்டர் முடிச்சிருந்தோம். பேசாமல் அந்த 2 மணி நேரம் வேலை பார்த்துருந்தோம் எங்களாம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்கலாம். பட் பண்ண முடியல. சரி, இன்றைக்கி அப்படி கேம் விளாட போகிறது இல்லை. நம்மளுக்கு 15 முடிச்சிட்டோம், 16 முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உட்காந்து கேம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்து அல்ல விட்டுச்சு. சரி, இன்னைக்கு கதையை முடிச்சிட்டாங்க நம்ம கதையை அப்படின்னு நினச்சேன். ஏதோ கடவுள் புண்ணியம் இருக்காரு பார்த்தீங்களா, காப்பாற்றிட்டாருண்ணா. இல்லைன்னா இப்போ சம்பவம் தான். எப்படியும் ஜென்ஸ் யாராவது வந்திருந்தா திட்டிருப்பாங்க, என்ன உனக்கு இவ்வளோ நேரமா அங்கேருந்து இங்கே வரைக்கி அப்படிம்பாங்களே. அவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் தெரியாது. போலீஸ் பிடிச்சது தெரியாது, டபுள் ஆர்டர் வந்தது தெரியாது, லாங் ஆர்டர் வந்தது தெரியாது, ரோட்டை மாற்றி விட்டது தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கணுமோ அவசியம் கிடையாது. அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறோம். அவன் தான் போலீஸ் வேற எல்லா இடமும் உழைச்சு வண்டியை பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருங்க, வீடியோக்குள்ள ஒரு வீடியோ எப்படி பாத்தீங்களா? இந்த சைடு தாங்க தெரியும், இந்த மிரர் தெரிய மாட்டேங்குது நமக்கு கவரேஜ்ல. இது வைட் ஆங்கிள் கேமரா இல்லை பாத்தீங்களா? இந்த சைடு இந்த மிரர் தெரியவே மாட்டேங்குது. எப்பவுமே அரை குறையாதான் தெரியும். இந்த சைடு மிரர் பக்காவா தெரியுது. அது ஒருவேளை என் தலை தான் அதுக்கேற்றலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா, இல்லை கேமரா என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த சைடு தள்ளி வைக்கணுமான்னு தெரில. இந்த சைடு தெரிய மாட்டேங்க. அதனால தான் நல்ல ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும் கொஞ்சம் பேட்டரி பேக்கப் நிற்கிற மாதிரி ஒரு கேமராவும் ஒன்று வாங்கணுங்க. வாங்கிட்டு தான் இருக்கு. நானும் அவ்வளோ வேகமாக பின்னாடியே வரேன். கிருட்டுன்னு போட்டு அம்மா வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏன்னா இதில் இந்த ரோடும் சரியில்லை. இவனு இங்கே டக்குன்னு கட் அடிச்சான்னா சிரிச்சுட்டே கிடக்க வேண்டிதான். 11 ஆர்டர் கம்ப்ளீட்டுங்க. ஸோ டைம் 9, 10, 11, 12 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரத்துக்கு 6 ஆர்டர்னாலுமே 16 ஆர்டர் ஆயிரும். ரொம்ப சந்தோஷம்னா அப்படி வராது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது. பார்த்தீங்களா, ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு ஆர்டர் கிடைச்சாலும் சந்தோஷம். ஏன்னா இதுக்கப்புறம் அதிகபட்சம் 8 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனாலே ஒரு 8 கிலோமீட்டர் தான் அதிகபட்சம். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெசர்ட் தான். இந்த பக்கமும் அதே மாதிரி 8 கிலோமீட்டருக்குள்ளே தான், 8, 9 அந்த சம்திங்குள்ளே தான் வரும். 10க்குள்ளேயே வரணுங்களா. முன்னால் போச்சுன்னா தான் பிரச்சனை. இங்கே எடுத்துகிட்டு முன்னால் போகிறதால தான் 50 கிலோமீட்டர் கூட போவோம். இன்னும் ரியாத்துக்கு அந்த பக்கம் போகண்டாமா, அதனால. இப்போ செரி புக்ஸ் போனாங்க. போயிட்டு நம்மளுக்கு இதுதான் இங்கே இஎம்ஐலலாம் வாங்குறது எல்லாமே, மொபைலு, லேப்டாப்பு, எல்லா கேமரா ஆக்சரிஸ் எல்லாமே வாங்கலாம். இங்கே போய் நம்மளுக்கு மைக் வாங்கினாங்க. இப்போ நம்ம வந்து கன்வெர்ட்ரு ப்ளஸ் மைக் ஒயர் வச்சு இவ்வளோ பெருசாக நீண்டுட்டு நிற்கி, இப்படி நீண்டுட்டு நிற்கி வெளியே வரைக்கும். அதுவே நம்ம அந்த மைக் மட்டும் இவ்வளோ தான் இருக்குமா, தட்டாது. இப்போ என்ன பண்ணோம்னா பேசி முடிச்சுட்டு அந்த மைக் 16 பண்ணாதான் இன்னைக்கு நம்ம வந்ததுலேருந்து 15 பண்ண ஒரு அர்த்தமாகும். அதனால இப்போ வந்து ஆர்டர் இருக்கிற இடமா போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, ரெட் கலர் லைட் எரியுதா, டாட் இருக்கா. அந்த ஏரியாக்கா போனால் ஆர்டர் கிடைக்காது. பட் அங்கே போனால் மேபி 1-2 கிடைக்கலாம். இந்த ரெட் கலருக்கு கம்பெனி இந்த ஹங்கர் சொல்கிற இது என்னன்னா, ரெட் கலரில் நிறைய ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நம்ம அங்கே அந்த ரெட் கலர் புள்ளிலே கரெக்டாக நிற்போம், ஆனால் ஆர்டர் வராது. அதான் உண்மை. சரிங்களா? இப்போ நம்ம அப்படியே கீழே இறங்கும். ஏதாவது 1-2 ஆர்டர் கிடச்சின்னா நல்லாயிருக்கும். அதுவும் ஷார்ட் ஆர்டர் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் எப்படி கிடைக்குது, என்ன நேரம், என்ன கதைன்னு தெரியும். பார்த்தீங்களா? ஆனால் நிறைய பைக்கர்ஸ் இப்போ ரவுண்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பைக்கர்ஸ். ஸோ நான்லாம் ஏப்ரல், மே, ஜூன்லாம் இந்த மாதிரி யாரையுமே பார்க்கலன்னா, அந்த டைம்லாம் இங்கே நிறைய வெயில் அடிக்கும். பைக்கே நான் மோஸ்ட்லி நிறைய பார்த்த கிடையாது. ஆனால் இப்போ நிறைய பைக்ஸ் தான் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய பெரிய பைக்ஸ். அந்த ஹோண்டாவோட ஃப்ளையிங் சம்திங் அந்த வண்டி பேர் தான் மறந்து ஸோ நேற்று எடுத்துகிட்டு போனதுக்கே ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்தான். பட் நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஏதோ அதிர்ஷ்டத்தில் லக்கில் கிடச்சிருச்சு அப்படின்னு. ஆனால் லக்கிலலாம் கிடைக்கலங்க, டைமிங்கில் தான் கிடச்சிச்சு. என்னடா இது, ஃபோனை ஒரு கையில் டைட் பண்ணோம், ஒரு கையில் இது மாட்டிக்கிட்டு சார்ஜர் மாட்டிக்கிட்டு அது இல்லாமல் மொதல் ஆர்டர் வந்தது எப்போன்னு எல்லாருக்குமே தெரியும். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். 2:45 தான் நம்மளோட 2:15 நம்மளோட ஆர்டர் வந்துச்சு. ஆனால் அது கொடுக்குறதுக்கு 2:45 ஆயிடுச்சு. 2:45 நம்ம 2 ஆர்டர் முடிச்சிட்டோம். 2:45 2 ஆர்டர் முடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் ஆர்டர் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு அரை மணி நேரமும் 45 நிமிஷமும் ஆர்டர் இல்லை. அதுக்கப்புறம் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் முடிச்சிட்டோம். எப்போ தெரியுமா, 11:27க்கு நம்ம இந்த ஆர்டர் முடிச்சிடும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ஏன்னா இதில் டிராஃபிக்லாம் எல்லாம் அது கணக்கு பண்ணோம் தெரியுமா, நம்ம இதிலலாம் நிற்க மாட்டோம், அப்படியே பூந்து உள்ளே போயிட்டு அங்கே இருந்தேன்னா கட் பண்ணி போவோம். அதனால் அதுக்கு முன்னாடி கொடுத்துடலாம். மேபி அதிகபட்சம் 11:25க்குலாம் கொடுத்துருவோன்னு நினைக்கேன். இந்த சிக்னலில் போயிட்டோன்னா தப்பிச்சோம், இல்லையானா இதில் ஒரு 3 நிமிஷம் ஆயிரும் எப்படியும். இந்த ஒரு நிசான் இல்லைன்னா இப்போ எடுத்து பறந்துருக்கலாம். சின்ன விட மாட்டான்னு நினைக்கிறேன் நம்மளை. போயிடுவாங்க. வந்தாச்சு அண்ணே, வழி விடுனே. ஆரஞ்சு லைட் வந்தாலும் ஓடிடுவேனே, நிற்க மாட்டேனே. எப்படி சொன்ன மாதிரி ஆரஞ்சு லைட் வந்துருச்சுங்க. ஆனால் அந்த சிக்னல் தான் இருக்கலே இப்போ பெரிய சிக்னல், காண்டாகும் அந்த சிக்னல். யாரா கோவக்காரன் தான் இருப்பான் போல. இருக்கலே பெரிய சிக்னல், ரொம்ப நேரம் ஆகும். அங்கேருந்து வரவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுப்பான், அதுமாதிரி இங்கேருந்து போகிறவங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் கொடுப்பான். இந்த ரெண்டும் இங்கேருந்து இங்கே போகிறதும் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு மட்டும் டைம் பெருசாக கொடுக்கும். இதை எடுத்துகிட்டு எப்படியே கொடுக்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிரம்னு வைங்களேன். ஸோ நம்மளோட செக்ஷனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நான் என்ன பண்ணலான்னா இன்னொரு அரை மணி நேரம் செக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம், கிடச்சிச்சின்னா நல்லது. ஏன்னா அதில் ஒரு ஆர்டர் கிடச்சாலுமே நாளைக்கு அதில் யூஸ் ஆகிடும். அதனால் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ரூம் போகலான்னு வச்சுருக்கேன். ஏன்னா தூக்கமும் வரல, வயிறும் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நல்லா சாப்பிட்டேன் பார்த்தீங்களா. ஆஃப்டர்நூனில் ஒரு எத்தனை மணிக்கு சாப்பிட்ருப்பேன், 4:30க்கு சாப்பிட்டோமோ, ஆமாம் 3:30க்கு சாப்பிட்டோம். இந்த வண்டி என்னப்பா இப்படி உடச்சி வச்சுருக்கான், நொறுக்கிட்டான்னு பின்னாடி வந்து. எப்படி திருப்புறேன் பாருங்க, எவ்வளோ தூரம் வந்து செகண்ட் லைனில் வந்தாலே இதான் பிரச்சனை. நம்ம இப்படி உள்ள ஓடி போயிட்டு இப்படி வெளியே போய் 4வது ஆர்டரு. ஸோ இப்போ தான் நம்ம எடுத்திருக்கோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:13 ஆகுது. ஆர்டர் கொஞ்சம் வருது இன்னைக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பிரச்சனை இல்லாமல் வருது. இப்போ ஆனால் என்னன்னா இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன் பார்த்தீங்களா, காப்பி ரைட்டில் விழுந்துருச்சு. ஸோ காப்பி கிளைம் ஆயிடுச்சு. என்னென்னா ஒரு சவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருந்தேன், அது வந்து இதாகிடுச்சு. ஸோ காப்பி கிளைம் விழுந்துருச்சு, அது எடுக்க முடியல. நான் அப்ளிகேஷன் மூலமாகவே ட்ரை பண்ணி பார்த்தே எடுக்க முடியல. ஸோ அதனால் அந்த வீடியோவை டோட்டலாக டிலேட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல வேலை அது ஷோ ஆகிறது நோட்டி டிலேட் பண்ணிட்டேன். ஷோ ஆயிருந்துன்னா டிலேட் பண்ணால் நமக்கு பிரச்சனை தான். அதனால் அதுக்கு மட்டும் டிலேட் பண்ணிவிட்டு அந்த சாங்கை மட்டும் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், நாளைக்கு அப்லோட் பண்ணணுன்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடுதுங்க. சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9.9 கிலோமீட்டருங்க. டிராஃபிக் தான் போட்டிருக்கான், பயங்கர டிராஃபிக் போட்டிருக்கான். ஏன்னா இந்த ரோட்லலாம் 9.9 கிலோமீட்டர்லாம் 9 மினிட்ஸில் போயிடலாம்.